ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? பாரு. மா காஃபி இன்னைக்கு செம்மையா இருக்குமா, சூப்பர். காஃபி சூப்பராமா. தினமும் உனக்கு இப்படி வேணுமா? சரி. அம்மா சொல்ல மறந்துட்டேன். என்னப்பா மறந்த, சொல்லு. அது ஒண்ணு இல்லம்மா, எனக்காக இன்னைக்கு ஸ்பெஷலா எதுவும் டிஃபன்லாம் பண்ண வேண்டாம். டான்ஸ் அகாடமில புது பொண்ணு ஒருத்தி ஜாயின் பண்ணிருக்கா. அவ பேரண்ட்ஸே பிரேக்ஃபாஸ்ட்லாம் அரேஞ்ச் பண்ணிடுறாங்களாம். நான் சாப்பிடலன்னா சரியா இருக்காதுல்ல, so I'll have it there. அம்மா அம்மா அம்மா, இன்னைக்கு என்ன டிஃபன் செய்ய போறீங்க? நான் ஒன்னும் சமைக்கல, ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு சாப்பிட்டுக்கோங்க. உங்க அண்ணன் தான் அகாடமில சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டானே. அப்ப உங்களுக்கு விரதம் இருக்க போறேன். புரி புரி, ஏய் என்ன நீங்க இன்னுமா ரெடியாகாம இருக்கீங்க? சரி, எனக்கு பாத்தீங்களா, சொல்றதுக்கு முதல்ல ஞாபகம் இருக்கணும்ல. நான் சொல்றேன்னா வேண்டான்ட்டீங்க. செல்ல புள்ள வேற சொல்லிட்டாரா? போடி. மாமா மாமா, குட் மார்னிங். குட் மார்னிங் மாமா. காஃபி. தேங்க்யூ. அம்மா நீ எதுக்கு எடுத்துட்டு வந்திருக்க? மீராத்தா எங்க? எவ்வளோ எழுப்பினாலும் நீங்க எந்திரிக்கவே இல்லைன்னு மீரா அத்தை சினிங்கிக்கிட்டே என்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஆமா, இப்படி ஒரு ஸ்பெஷல் டே அன்னைக்கு எப்படி உங்களுக்கு இவ்ளோ லேட்டா எழுந்திருக்க மனசு வருது மாமா? ஆமால, வெரி ஸ்பெஷல். ராத்திரி எல்லாம் என்ன பிளான் பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே தூக்கமே வரலமா. அதான் எழுந்திருக்க லேட் ஆயிடுச்சு. சரி, நான் உடனே ஃபோன் பண்ணி பேசுறேன். மாமா பண்ணாதீங்க, அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. நான் ஸ்பெஷலா பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க பிளானை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டா போதும். உங்களுக்கு சந்தோஷமே சந்தோஷமா இருக்கும். ஓகே பூமி, ஆனா இந்த ஸ்பெஷல் டேவை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? அந்த வீட்ல இருந்தா எனக்கு ஃபோன் வந்துச்சு மாமா. த்ரில்லிங்கா இருக்கா மாமா? என் வாழ்க்கையில இது வரைக்கும் இதை விட த்ரில்லிங்கா வேற எதுவும் இருந்ததில்லம்மா. மாமா, மொத்த சந்தோஷத்தையும் இங்கேயே காட்டிடாதீங்க. இன்னும் போக போக நீங்க பார்க்க வேண்டிய த்ரில்லிங்கான விஷயம் நிறைய இருக்கு. இந்த ஷேட் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா மாமா? அதனால நான் இதுல உட்கார மாட்டேன். நான் முன்னாடி கார்ல போறேன், நீங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. எங்கம்மா? சொன்ன த்ரில் எல்லாம் போய்டும்ல மாமா. நான் சொன்ன மாதிரி நீங்க இன்னைக்கு என்ன ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். முதல்ல நீங்க ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிம்மா, நீங்க சீக்கிரமா சிவா கிட்டயோ பூரி கிட்டயோ அந்த ஃபைலை கொடுத்து அனுப்புறீங்களா ப்ளீஸ்? அவங்க காலேஜுக்கு கிளம்பிட்டாங்களேடா. ஓ, அப்படின்னா ரத்னத்துக்கிட்ட நான் கொடுத்து அனுப்பிடுவாடா? மா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைல்மா. அவ எப்படி கொண்டு வருவா என்ன இதுன்றதெல்லாம் கொஞ்சம் பயமா இருக்கும்ல. பின்ன வேற என்ன பண்றதுடா? ஆமா ஆமா, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காம அந்த ஃபைலை நீங்களே கொண்டு வந்துறீங்களா ப்ளீஸ்? சரி, எடுத்துட்டு வரேன். தேங்க்யூ. ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துருங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. இவனுக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் இருக்கும், ஏன் விஷயம் மட்டும் ஞாபகம் இருக்காது.
ஃபைல் மட்டும் ஞாபகம் இருக்கும், சொல்ல வேண்டிய விஷயம்லாம் ஞாபகம் இருக்காது. ஹ. யார் நீங்க? இது தப்புப்பா. தெரியாதவங்கள அப்பான்னு கூப்பிடக்கூடாது. நான் கூட உன்னை பத்தி இவங்க கிட்ட சொல்லணும்டா. பூமி, என் புள்ள அவங்க அம்மாவுக்கு பர்த்டே பார்ட்டி கொடுக்கறது, அவன் சாரதாக்கு சர்ப்ரைஸா கொடுக்கற கிஃப்ட், இது எல்லாத்தையுமே நான் என் கண்ணால பாக்குறது நீ எனக்கு கொடுத்த கிஃப்ட். தேங்க்ஸ்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நான் கிளம்புறேம்மா. மாமா, என்ன மாமா கஷ்டப்பட்டு உங்க ஸ்கூட்டரை ரெடி பண்ணி உங்களை இவ்ளோ தூரம் கூட்டிட்டு வந்தது இத காட்டுறதுக்கு தானே நினைச்சீங்களா? அத்தையோட சேர்ந்து உங்களை கோவிலுக்கு அனுப்பி வைக்கணும்னு பிளான் பண்ணிருக்கேன். நீங்க அத்தைக்கு ஃபோன் பண்ணுங்க மாமா. பூமி, வேண்டாமா. சாரதா ஏதோ ஜென்மத்துல பாவத்தை விட புண்ணியத்தை அதிகமா பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். அந்த பாவத்துக்கு பலனாதான் அவனோட வாழ்க்கையில நான் கிடைச்சிருக்கேன். புண்ணியங்கள் அதிகமா பண்ணதுனாலதான் ககன் பையனா கிடைச்சிருக்கான். நான் தான் அவங்களை ஏமாத்திட்டேன். ஆனா அவன் தான் பத்திரமா பாத்துக்கிறான். இந்த டைம்ல நீ சாரதாக்கு போன் பண்ணி சாரதாவுடைய சந்தோஷத்தை கெடுக்க வேண்டாமா? என்ன மாமா, அத்தையோட பிறந்த நாள் அதுவுமா நீங்க இப்படி வெறுத்து போய் பேசினா எப்படி மாமா?